மக்களே திண்டுக்கல் மலைக்கோட்டை மேலே ஏறிட்டு இருக்கிறேங்க. ஸோ ரொம்ப எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பீரங்கி. ஸோ இந்த பீரங்கி வந்துட்டு கீழே இருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். 75 வருஷத்துக்கு முன்னாடி ரிவைன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த பீரங்கி குண்டெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்நேரம் வந்துட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து யார் எதிரிகள் வர்றாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னோர்களோட கைவண்ணத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. மக்களே எல்லாரும் திருச்சி மலைக்கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கோட்டை இல்லைங்க, திண்டுக்கல் கோட்டை. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தூரத்தில் அப்படி போயிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நானும் ப்ரோ வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. ப்ரோவோட தான் திண்டுக்கல் வந்தோம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை போய் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வீடியோ போடல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் வந்திருக்கிறோம். திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு உள்ளே போக போகிறோம் மக்களே. ஸோ இப்போ திண்டுக்கல் மலைக்கோட்டை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ஸோ அங்கே இருக்கிற என்னென்ன ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு சுதந்திர போராட்டம் நடந்தப்போ வந்துட்டு நடந்த போர் கருவிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரங்கி மேலே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் போய் கிட்ட இருந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் மக்களே. வாங்க இந்த ஜேர்னியில் வந்துட்டு உங்களுக்கு பங்கு இருக்குது. இங்கே பாருங்கள், சுதந்திர போராட்ட நூற்றாண்டு விழா, சுதந்திர போராட்ட நூற்றாண்டு விழா செஞ்சல்பட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். 1857 மக்களே பாருங்கள். ஸோ இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டு இருக்குதுங்க. ஸோ ஒரு சில கண்டிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ உள்ளே போகும்போது. ஸோ இங்கே திண்டுக்கல் மலைக்கோட்டை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான கோயில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள். இங்கே அது எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் இருக்குது. ஸோ மேலே வரல பாருங்கள், அப்படியே செடி முளைச்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கண்டிப்பாக இந்த கோயில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அறநிலைத்துறைக்கு எடுத்து வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கோயில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அப்படியே வாங்க, நான் இங்கே திருச்சி மலைக்கோட்டை கிட்டே வந்துட்டேங்க மக்களே. இதாங்க நுழைவாயில் திண்டுக்கல் மலைக்கோட்டை. ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து இந்தியா தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. வாங்க மேலே போகலாம். ஸோ இப்போ இந்த படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாரங்க மலையில் செதுக்கி இருக்கிற படி மாதிரியே இருக்குதுங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த கொண்டாரங்க மலையில் இருக்கிற ஒரு ஃபீல் தான். ஆனால் இருந்தாலும் அந்த மலை மாதிரி வராது. வாங்க தலைவர், வேகமாக போகலாம். வேறு பயங்கரமாக ஓடிட்டு மக்களை வாங்க, எவ்வளோ நேரத்தில் மேலே போகிறேன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் பேக்ரவுண்டு, கொஞ்ச நேரத்தில் மழை வர்ற மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டுங்க. மக்களே திண்டுக்கல் மலைக்கோட்டை மேலே ஏறிட்டு இருக்கிறேங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆச்சு. பழமையான இடங்க. இங்கேருந்து பாருங்கள் அந்த திண்டுக்கல் வியூ பா. ஸோ
ஸோ மொத்த திண்டுக்கல் இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுதுங்க. மக்களே ஒரு வழியாக கோட்டையின் நுழைவாயிலை வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. அப்பா பிரம்மாண்ட நுழைவாயிலுங்க. நம்ம பூரா அங்கே வந்துட்டுருக்காரு பாருங்கள். அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடலாம். அதாவது கோட்டைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சுதந்திரம் வாங்குகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போர் நடந்துருக்குதுங்க. போர் நடக்கிறப்போ இந்த கோட்டைகள் வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அதாவது ஆயுதங்கள் போர் கருவிகள்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ளே பாருங்கள் ஏதோ சுரங்க மாதிரி போகுது. உள்ளே போயிட்டு வர்ற கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குற டைம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம வெளிப்புறத்தில் மட்டும் ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பீரங்கி எடுத்து வச்சுருப்பாங்க. அது சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு காட்டுற கண்டிப்பாலுமே இராணுவ தளவாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செஞ்சுருக்கிறாங்க நம்ம தமிழர்கள். ஸோ கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதிலிருந்து மேலே போகிற மாதிரி இன்னொரு பாருங்கள் டாப் இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்குது. இந்த மேலே போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஏறிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லா பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ நம்மளும் கீழே இறங்கிடலாம். ஸோ கிளைமேட் பாருங்க சூப்பராக இருக்குது. மேலே வந்துட்டு அவன் சுற்றுச்சுவர் ஆட்டை கட்டிக்கிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இந்த பீரங்கி வச்சிருக்கிற இடம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி தெரியல, வாங்க மேலே போய் கண்டிப்பாக பார்க்கலாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குதுங்க பாருங்கள். விசில் வேறு அடிச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே இறங்கிடுவாங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டைம் தாங்க நமக்கு. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ மக்களே வெளியாக கேட்ட மாதிரி போயிட்டு மேலே போக ஆரம்பிச்சு. படியெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. ரொம்ப தூரத்தில் வந்துருக்கலாம் ப்ரோ. கொடிக்கம்பு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கோயிலோட நுழைவேலான பூட்டு போட்டு வச்சுருக்குது. பாருங்க தண்ணி வந்து மேலே வர தண்ணி அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு இது பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இங்கே ரூம் மாதிரி இருக்குதுங்க பாருங்கள். ஸோ இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இடங்க. ஸோ இந்த இடமெல்லாம் கண்டிப்பாக ஆயுதக்கணக்காக இருந்திருக்கும். இங்கேருந்து பாருங்கள் திண்டுக்கல் ஃபுல்லு எப்படி இருக்குதுன்னு.
ஸோ அவங்க இறங்க சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம எல்லா இடத்தையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ ஸோ நம்ம முன்னோர்களோட கைவண்ணத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. கல்லிலே கலைவண்ணம் கந்த, அது மாதிரி கல்லிலேயே தாங்க எல்லாமே. ஸோ அவங்களோட சிற்பக்கலை கட்டிடக்கலை எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம தான் அதை பாதுகாத்து இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ரூம்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரில. ஸோ சம்திங் வந்துட்டு ஒரு ரீசனுக்காக முக்கால்வாசி ஆயுதங்களுக்காக தான் இருந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஸோ அந்த மக்களை இங்கேருந்து பாருங்கள், பாருங்கள் திண்டுக்கல் ஃபுல்லாக இங்கேருந்து ஒட்டுமொத்த திண்டுக்கல் இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஒரு ஏரி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகரம் ஒரு குளம் இருக்கிறது தெரியும். ஸோ ஒட்டுமொத்த திண்டுக்கல் இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியுதுங்க. மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடும் போது ஆயுத கிடங்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்தியிருக்கோன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. ஃபுல்லாக அந்த கோட்டையை சுற்றி வந்தாச்சுங்க. ஸோ அந்த பீரங்கி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே தாங்க இருக்குது. ஸோ அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிடலாங்க. பர்மிஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட நுழைவாயில். ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஒரு சிவன் கோயிலாக தாங்க இருக்கும் அது. சரி, என்ன சிற்பம்னு தெரில. ப்ரோ ப்ரோ 5 minutes ப்ரோ. மக்களே இங்கே பாருங்கள் கோயிலில். ப்ரோ என்ன கோயில் ப்ரோ? சிவன் கோயில் தான். பேர் ப்ரோ? ப்ரோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தாங்க. ஸோ ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய கோயில். இங்கே பாருங்கள், உள்ளே போகிறதுக்கு அலவுட் இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அடுத்த டைம் வரும்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஸோ உள்ளே போகிறதுக்கு நல்லா தான் இருக்குங்க பாருங்கள். ஸோ உள்ளேயுமே இன்னுமே ரூம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குதுங்க. தூண்கள்லாம் பாருங்கள், நிறையவே தூண்கள் இருக்குது. ஸோ கோயில் பிரம்மாண்டமாக கட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மயிலோட படம் வந்து அப்படியே அழகாக சிற்பமாக செதுக்கி இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இடம் பார்க்கும்போது ரொம்பவே பார்க்குற ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவ்வளோ அப்படி மலை மேலே வந்துட்டு இந்த இடத்துல கோயில் கட்டுறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கோயில் முன்னாடி நுழைவாயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடிக்கம்பம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் பயன்பாட்டில் இருந்துருக்குது பாருங்கள். கழுகு. சரி ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இறங்குறதா? எப்படி இறங்குறதுங்களா? எல்லாம் வந்துட்டு மேலே போய் நல்லா கட்டி பார்த்துட்டு போகிற டைமிங்காக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளால் ஃபுல்லாக ஓரளவுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ வாங்க அந்த பீரங்கி இருக்கிற இடத்துக்கு மட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாங்க கீழே. ஸோ எல்லாத்துலேயும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் இருக்குது. இந்த இடத்துல மேலே கோயிலும் இருக்குது, கீழே ஆயுத கிடங்கு. ஸோ இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஆனால் பாருங்க புளியம்பட்டி பாய் அங்கே இருக்கிறாரு. பாருங்க இந்த நீர்நிலை வந்துட்டு எதுக்கு ஏற்படுத்தினாங்கன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு ஏதாச்சும் கண்டிப்பாக ரீசன் இருக்கும். அதேமாதிரி வீரர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாகத்துக்கு நீர்நிலைகள் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மக்களே நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஸோ அந்த பீரங்கி வச்சிருக்கிற இடம் தாங்க இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு 75 வருஷத்துக்கு முன்னாடி ரிவைன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த பீரங்கி குண்டெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இந்நேரம் வந்துட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை இடம்னா 1 2 3 4 5 6 7 இடங்க. 7 பீரங்கி வச்சு இந்த இடத்துலேருந்து சுட்டு தள்ளியிருக்கிறாங்க. பா இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காமல் அப்படியே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அந்த இடத்துல வெடிபொருளை நிரப்பி இந்த இடத்துல பற்ற வச்சு வெடிச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரி. ஸோ ரொம்ப எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பீரங்கி. ஸோ இந்த பீரங்கி வந்துட்டு கீழே இருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள். ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான நிலையில் இருக்குது, 1 வந்து பார்த்தீங்கன்னா பாதி கட் பண்ண நிலையில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் பயங்கரமான வெயிட்டுங்க. ஆனால் நம்மளால் அவுத்து கூட முடியலைங்க, நம்மளால் ஆட்ட தான் முடியுதுங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த குண்டு வந்துட்டு எவ்வளோ தூரம் போய் பாஞ்சு போய் பட்டுருக்கணும் ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள் மக்களே. ஃபைனலாக வந்துட்டு பீரங்கி இருந்த இடத்த வந்துட்டு பார்த்தாச்சுங்க. ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸில் தான் பார்த்துருப்போம். ஸோ பீரங்கி வச்சுட்டுங்கிற 3 பீரங்கி வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 78 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்துட்டு போர்க்குளமாக இருந்திருக்கோம் மக்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா பேலஸுங்களாமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிமருந்து கிடங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்களாமா. அது கீழே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுங்களாமா. அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக ஜெயில் தான் மக்களே. வாங்க கிச்சன் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பாய் வாங்க கிச்சனை போய் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இது முழுமையான வரலாறு தெரியலைங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஒரு அழகான கிச்சன். வெள்ளைக்காரங்க வந்துட்டு வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போரிடும்போது ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு சாப்பிட்டு ஓர் செஞ்சுருக்குறாங்க சமையல் கட்டு. ஸோ ப்ரோ அதெல்லாம் என்ன ப்ரோ? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதாவது வந்துட்டு எதிரிகள் நம்ம தாக்க வரும்போது அந்த இடத்த வந்துட்டு அந்த இடத்துலேருந்து பார்வையிடுவாங்க. ஸோ பார்வையிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் ப்ரோ, 1 மினிட் ப்ரோ, ப்ரோ போனே வந்துடுறேங்க மக்களே. எல்லா பக்கம் ஓடி ஓடி வீடியோ எடுக்கிற நிலைமை ஆகி போச்சுங்க. அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு கீழே ஜெயிலை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். இதாங்க பேலஸ். அடியார் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிறதுனால ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி மக்களே. பேலஸுங்க பாருங்கள். பேலஸோட நுழைவாயில் ப்ரோ சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். செங்கற்களாலும் மலர்களாலும் கட்டப்பட்டிருக்குது இந்த பேலஸ். ஆனால் சிறுசாக தான் இருக்குது. சார் மேபி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுத கிடங்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட், அதாவது வீரர்கள் வந்துட்டு நம்ம தாக்க வரும்போது கண்காணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்வையாளர் கோபுரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. கழுகு கீழாலே பறக்குதுங்க. ஸோ இதாங்க ஆயுத கிடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. நுழைவாயில் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ வந்து பூட்டி இருக்குது மக்களே. வெடிமருந்து கிடங்குங்க. எல்லாமே இடமே பூட்டி வச்சுருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் எந்த இடத்தையுமே முழுசு உள்ள போய் பார்க்க முடியாதுங்க.
ஸோ அந்த வியூ பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போய் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மக்களே, இதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்துட்டு எதிரிகள் வர்றதை வந்துட்டு கண்காணிச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு எப்படி கடற்கரைக்கு ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி இந்த இடத்துல ஒரு லைட்டிங் போட்டிருக்கிறாங்க. அகழி பாருங்க. ஸோ அந்த கோட்டையோட சுற்றுச்சூழல் பக்கத்தாலே ஒரு அகழி. இதாங்க அந்த வியூ. ஸோ இந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், 3 திசையிலையும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஓட்டையோடு கொடுத்துருக்குது பாருங்கள். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் வர்றதை வந்துட்டு அங்கேருந்து துல்லியமாக பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி போர் செஞ்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் தாங்க உள்ளே போக முடியும். கம்ஃபர்டபுளாக நிற்கணும், ஒரு ஆள் நிற்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒரு இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் வர்றதை கண்காணிச்சிருக்கிறாங்க. இதே 3 இருக்குது பாருங்க, 1 2 3. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து யார் எதிரிகள் வர்றாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு பார்த்து கண்காணித்து எதிரிகளை வீழ்த்தியிருக்காங்க. ஸோ தமிழர்களோட பாரம்பரிய முறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போர்க்கலை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கியிருக்காங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்காணிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக இந்த கோட்டையை வந்துட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இதை வச்சு கண்காணித்து இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு படியாட்டு கீழே போகுதுங்க. இங்கே பாருங்க, ஒரு பள்ளமாட்டம் இந்த சைடு இருக்குது. இங்கே பாருங்கள், சுரங்க மாதிரி ஒரு இடம் கீழே போகுது. இந்த இடம் தாங்க அந்த மலைக்கோட்டையோட உச்சின்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கோட்டையில் ரொம்ப உயரமான இடம். இதை பார்க்குறதுனால அந்த செவர் வந்துட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்திருக்குது, ஆனால் தகர்க்கப்பட்டிருக்குது. போரின் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தகர்க்கப்பட்டு அந்த போரில் சிதறம் முடிஞ்சு இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிதறமடைஞ்ச நிலையில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 78 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பயன்பாட்டுக்கு வந்ததுனால இப்போ எல்லாமே மறுசீரமைப்பு பண்ணால் நல்லாயிருக்கும். திண்டுக்கலோட ஐகானிக் பிளேஸ்னு கூட சொல்லாங்க இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை. ஃபைனலாக வந்துட்டு இந்த பார்வை கோபுரத்தை வந்துட்டு நம்ம பார்த்தாச்சுங்க. ஸோ அப்படியே நம்ம பொறுமையாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க மக்களே. இந்த பார்வை கோபுரத்து பக்கத்தாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு குட்டையாட்டு இருக்குது, ஒரு சின்ன குளம். ஸோ சம்திங் வந்துட்டு இதிலே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரகசியம் கண்டிப்பாக இருக்கலாம். ஏதாச்சும் மறைச்சி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு குடிக்கிறதுக்கு நீர்நிலையில் பயன்படுத்திக்கலாம். ஸோ என்ன ரீசன் தெரில. நான் சுற்றி வந்து பாருங்கள், உள்ளிறங்க முடியாமல் ஒரு மின்வேலி, ஒரு இரும்பு வேலியை அமைச்சிருக்கிறாங்க. மக்களே, இன்னைக்கு கீழே மட்டும் போயிட்டு அந்த ஜெயில் மட்டும் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுங்க. ஸோ ஜெயில் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். மக்களே இங்கே பாருங்க,
சிறையோட முன்கதவுன்னு சொல்ல முடியாது, பின் கதவு 4 பக்கம் வாசல் வந்துருக்குது. கைதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் போட்டு உள்ளே அடைச்சிருக்கிறாங்க. போர் நடந்திருக்கிறப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. வாங்க மக்களே, இது வெளியே போகலாம். இது என்ன ஹோலு? இது என்ன ஹோலு? ஜெயில். ஓ, காற்று சுவாசத்துக்கு. பாருங்க மக்களே, காற்று வெளிச்சம் எல்லாம் இதுதான். இதுக்குள்ளதான் அவங்க இருக்கணும். இது இப்படி ஒரு மக்களே ஜெயில் வருங்க. ஜெயிலே பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க. என்ன ப்ரோ? செயல் வாழ் ஏன் தலைவர பா மக்களே, கதை எவ்வளோ ஸ்ட்ராங் பாருங்க. அதாவது வந்துட்டு கைதிகள் இங்கிருந்து வெளியே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு ஒரு சரியான ஸ்ட்ராங்கு. தள்ளவே முடியலைங்க கதவை. இந்த கதவை வச்சு லாக் பண்ண அவ்வளோதான். உள்ளே ஜெயிலுக்குள்ளே கடந்து வாழ்க்கை வர ஜெயிலே இருக்க வேண்டியதான். மக்களே அதெல்லாம் ஜெயிலில் வந்துட்டு பார்த்தாச்சுங்க. மக்களே ஓடி எல்லா பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. ப்ரோ எப்படி ப்ரோ இது கதை லாக் பண்ண போகிறீங்க? சாவி இருக்குங்களா? இருக்கலாங்களா? மக்களே அவ்வளோதாங்க, திண்டுக்கல் மலைக்கோட்டை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக எடுத்தது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமாக வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ அது வரைக்கும் காத்திருங்க மக்களே. இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். பிரம்மாண்டமான கோட்டையை எழுப்பிட்டு போயிருக்கிறாங்க. மேலே ஏறி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சுவர் வந்துட்டு ஃபுல்லாக கோட்டையை சுற்றி இருக்குதுங்க. ஸோ அந்த கோட்டைகள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் உள்ளே வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் உயரமாக எவ்வளோ உயரமாக கட்டிக்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே இருக்கும். ஸோ எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே வர முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட்டையை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பி போர் செஞ்சுருக்கிறாங்க. மக்களே ஒரு வழியாக திண்டுக்கல் கோட்டையை வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி எல்லா பக்கம் வீடியோ எடுத்து போட்டாச்சுங்க. ஸோ இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை நீங்கள் வர்றங்க அப்படின்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக காசு இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். 18 வயசுக்கு கீழே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரணும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணுங்க. பண்ணால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போய் சுற்றி பார்க்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கீழேருந்தே பார்த்துட்ருக்கலாம். ஸோ உங்கள் விருப்பப்படி ஏதோ பண்ணுங்கள் மக்களே. ஸோ சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கடமை. ஒரு வழியாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ மற்றும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் மிஸ்டர் கரிகால சொல்லான்னு 294 நன்றி வணக்கம். புளியம்பட்டி பாயுடன் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இதாங்க மக்களே, இந்த வழியாக தான் வந்தால் கீழே இருக்க ஆரம்பிச்சிடலாம். நான் செருப்பு அதனால தான் கீழே கழட்டி விட்டேன். மேலே போய் எப்படி இருந்தாலும் ஓடி தான் இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படி